ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்னோடய சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். என்னோடய சேனலில் இன்றைக்கி முக்கியமான ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன். ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ வச்சு தான் செய்ய போகிறேன். பொட்டேட்டோ கிறிஸ்பியான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நான் அதுக்கு தேவையான 2 பெரிய உருளைக்கிழங்கை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொதிக்கிற தண்ணியில் 3 நிமிஷம் இந்த உருளைக்கிழங்கை உப்பு போட்டு இன்னும் ஆயில் ஒரு சொட்டு ஊற்றி வேக விடுங்க. 3 நிமிஷம் வேகட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் ஒரு ஒயிட் கிளாத் தான் எடுத்திருக்கேன். அதில் நமக்கு கொதிக்க வச்ச அந்த உருளைக்கிழங்கை நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு உருளைக்கிழங்கு உடையாமல் அதில் உள்ள தண்ணீரை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். உடையாமல் மெதுவாக பக்குவமாக ட்ரை பண்ணுங்கள். ஒத்தி எடுங்க, அமுக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாத் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு பெரிய வாணலில் தான் மாற்ற போகிறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா 1 ஸ்பூன் நான் போட்டு பெரட்டி விட்டுருக்கேன். இந்த டைமில் கொஞ்சம் உப்பும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் பொட்டேட்டோவை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதி 2ஆக நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேன். அடுத்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணேன். நீங்களும் 2 ஷிஃப்டாக போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலரில் தான் இருக்கணும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கணும். நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக உங்களுக்கு இருக்கும். நல்லா உடையும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ சில திங்ஸ் சேர்க்க போகிறோம். இப்போ நான் 2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு உரப்பு கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஓரிகானோ நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின டொமேட்டோ கேட்சப் தான் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு பாக்கெட் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் மைனஸ் வெஜ்ஜு மைனஸ் நான் எடுத்துக்கிட்டது. அது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இன்னும் ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும். உங்களுக்கு மைனஸு சாஸ்லாம் போடுறனால இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.